Decode the world unfiltered. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் தன்னுடைய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கான ஒரு மிக கடுமையான பதிலடி தாக்குதலை தொடுத்து வருகிறது. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்ட பிறகு கமேனியினுடைய குடும்பத்தினர் பலரும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வரக்கூடிய ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கு பதிலடி கொடுத்துட்ருக்குறாங்க. இதுக்கு ஆப்ரேஷன் ட்ரூத்ஃபுல் ப்ராமிஸ் 4 அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் ட்ரூத்ஃபுல் ப்ராமிஸ் 1, 2 மற்றும் 3 இந்த மூன்றுமே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரானவை தான். டெல் அவீவ் நகரில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ தலைமையகமான ஹகிரியா மற்றும் பாதுகாப்பு தொழில் வளாகங்களை குறிவச்சு ஏவுகணைகள் வீசப்பட்டன. மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கக்கூடிய சுமார் 27 அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. குறிப்பாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய 5வது கடற்படை தலைமையகம், ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் விமான தளம் இதெல்லாம் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்ததாக கூறி துபாய், தோஹா, பஹ்ரைன், அது மட்டும் இல்லாமல் குவைத், அதே போல் ஜோர்டான் இந்த நாடுகளை ஈரான் தாக்கியிருக்குது. இந்த நாடுகளை தாக்கியிருக்குன்னு சொல்கிறத விட இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தளங்களை தாக்கியிருக்குது, ஏர்பேஸை தாக்கியிருக்குது. ஷஹாப், எமாத் போன்ற நீண்ட தூரம் பாயும் ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் ஈரானுடைய பதிலடிகளாக இருக்கின்றன. கமேனி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஈரான் எதிர்த்தாக்குதலை இன்னும் வலுவாக தொடங்கி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான தற்கொலை ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் ஏவப்பட்டதுனால பல நாடுகளுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் திணறிட்டன அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானுடைய இந்த ஏவுகணை மழைக்கு நடுவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீண்டும் தாக்கினால் அவர்கள் இதுவரை கண்டிராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியால் நசுக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார். ஒருபுறம் தாக்குதல் நடத்தி கொண்டே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது ஈரான். இப்போ ரொம்ப முக்கியமாக இதில் இப்போ கமேனிக்கு அடுத்து யார் இந்த பொறுப்பை ஏற்பது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. உலகம் முழுக்க எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியும் கூட. யார் ஈரானுடைய அதிகாரத்திற்கு வரப்போகிறார்கள், ஈரானுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த உச்சபட்ச தலைவர் பொறுப்புக்கு யார் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதல் நடத்துவதற்கான அடிப்படையான ஒன்றே அங்கே இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை மாற்றுவது, அங்கே தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைமையை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய நீண்ட நாள் விருப்பம், டொனால்ட் ட்ரம்ப்புடைய விருப்பமும் கூட. இஸ்ரேலை எப்போதுமே ஏற்றுக்கொள்ளாதவர் கமேனி. இஸ்ரேல் என்பதை ஒரு நாடாகவே ஏற்றுக்கொள்ளாதவர் கமேனி. அப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தை மாற்றணும், ஆட்சி அதிகாரத்தை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை தொடங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஈரானில் நிறைய பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனால் போராட்டங்கள் நடத்தக்கூடிய சூழலில் இந்த போராட்டக்காரர்களை ஒரு புரட்சியாளர்களாக மாற்றலாம்ங்கிறது தான் அமெரிக்காவுடைய திட்டம். இதுக்கிடையில் ஈரான் எதிர்த்தாக்குதலை நடத்திட்டு இருக்குது. இந்த ஈரானுடைய எதிர்த்தாக்குதலால் பல இழப்புகள் ஏற்படக்கூடியதையும் பார்க்கிறோம். அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு நாங்கள் பணிய மாட்டோம் அப்படிங்கிறது ஈரானுடைய பதிலடியாக இருந்திருக்கிறது. இப்போ ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினா நாங்கள் இன்னும் வேகப்படுத்துவோம்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்குது. இதுக்கிடையில் கமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து ஈரானில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலும் இதுக்கான எதிர்ப்பு இருக்கிறது. கராச்சியில் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதில் போராட்டக்காரர்களை அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் தடுத்ததில் 8 பேர் பலியானதை பார்த்தோம். 10 என்கிற எண்ணிக்கையாக அது உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலும் பல இடங்களில் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது. லக்னோவில் பெரிய அளவுக்கு கூடி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் கண்டனம் தெரிவித்தாங்க. இங்கே தமிழ்நாட்டிலும் கூட சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகத்திற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகிறக்கூடிய சூழல்களை பார்க்குறோம். கமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து, அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலை கண்டித்து இப்படி போராட்டங்கள் ஒரு பக்கம் நடக்கிறது. ஈரானுடைய பவர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கடுமையான படிநிலைகளால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. இந்த சுப்ரீம் லீடர் இருக்கார் இல்லையா, உச்ச தலைவர், அவர் தான் ஈரானுடைய மிக உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவராக இருப்பார். இராணுவம், வெளியுறவு கொள்கை, அது மட்டும் இல்லாமல் நீதித்துறை அப்படின்னு அனைத்தின் மீதும் உச்ச தலைவருக்கு தான் இறுதி அதிகாரம் இருக்கும். தற்காலிக தலைமை குழு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது அரசியலமைப்பு சட்டப்படி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கப்படும் வரை 3 கொண்ட இந்த குழு தான் நாட்டை வழிநடத்தும். தற்போதைக்கு அதிபர் மசூத் இருக்கிறாரு. நீதித்துறை தலைவராக கோலம் ஹுசைன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. பாதுகாவலர் குழுவின் ஒரு மதகுரு, இவங்க தான் நாட்டை வழிநடத்துவார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது இடைக்காலமாக.
இப்போ அடுத்து வர்றது தான் நிபுணர்கள் சபை. இது 88 மத குருமார்களை கொண்ட ஒரு சபை. இந்த சபை தான் ஈரானுடைய அடுத்த உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றதாக இருக்கிறது. இந்த நிபுணர்கள் சபை இருக்கு இல்லையா, இதுதான் உலகிலேயே மிகவும் தனித்துவமான, அது மட்டும் இல்லாமல் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறதுன்னு பார்க்கப்படுது. இந்த 88 பேரும் 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. உச்ச தலைவரை தேர்ந்தெடுப்பதுங்கிறது அவருடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது, அது மட்டும் இல்லாமல் அவர் தகுதியற்றவர் அப்படின்னு தோன்றினால் அவரை பதவியிலிருந்து நீக்குவது, இதெல்லாம் இவர்களுடைய வேலை, இந்த சபையினுடைய வேலை. நிபுணர்கள் சபை ஏற்கனவே பட்டியலை தயார் செய்து வைத்திருக்கோம். சபையினுடைய 88 உறுப்பினர்களில் 3/2 பங்கு ஆதரவு பெறக்கூடிய ஒருத்தர் தான் அடுத்த தலைவராக அறிவிக்கப்படுவார். இந்த அடுத்த தலைவர் குறித்த விவாதங்கள் அனைத்துமே அதீத ரகசியமாக நடக்கும். வெளிப்படையான தேர்தல் முடிவுகள் வரும் வரை யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஈரானுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அடுத்த 50 நாட்களுக்குள்ளாக புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதனால் சக்சஷன் பிளான் உடனடியாக தொடங்கப்பட்டிருக்கிறது. எது நடந்தாலும் ஈரான் இனி பழைய நிலைக்கு திரும்ப போவதில்லை என்பது மட்டும் உறுதி. ஒரு பக்கம் போர் பதற்றம், மறுபக்கம் உள்நாட்டு அதிகார போட்டி அப்படின்னு ஈரான் ஒரு மிகப்பெரிய அக்னி பரீட்சையை சந்திச்சுட்டு இருக்குது. நவீன கால தொழில்நுட்பமான பங்கர் பஸ்டர் ஏவுகணைகள் ஒரு நாட்டின் தலைமையை நிர்மூலமாக்கலாம். ஆனால் அந்த நாட்டின் எதிர்காலத்தை அந்த நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டும். வரவிருக்கக்கூடிய 50 நாட்கள் ஈரானுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிற்கும் இந்தியாவிற்கும் கூட ஒரு புதிய திசையை தீர்மானிக்கப் போகிறது அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்கள் பார்க்கிறார்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.